ஹலோ வணக்கம். ஜனவரி 7 2020 உங்களுக்கு இணையதளத்தில் வெப்சைட் ஆன்லைன் வெப்சைட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுற டான்செட் எக்ஸாமினேஷனுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆரம்பிக்குது. எந்தெந்த எக்ஸாமினேஷன்லாம் டான்செட் MBA, டான்செட் MCA, டான்செட் ME, MR எல்லாத்துக்குமே ஒரே வெப்சைட்டில் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்குது. ஸ்டார்ட்ஸ் ஆன் January 7, 2020. ஃபர்ஸ்ட் இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கையில் என்னென்ன டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கணும்னு பார்த்துக்கலாம். லாஸ்ட்லி இந்த வீடியோட செகண்ட் ஹாஃப்ல ஆக்சுவலாக அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போயிட்டு ஒரு டம்மி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பார்த்து அதோட ஸ்க்ரீன் கேப்சரும் இருக்கு. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் January 7, 2020 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்குது. என்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடியுது? January 31, 2020. ஜனவரி மாதம் கடைசி நாள் 5 PM ரெஜிஸ்ட்ரேஷன் முடியுது. செகண்ட் இம்பார்ட்டன்ட் டேட், நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் வீட்டுக்கு வராது. ஹால் டிக்கெட்டை நம்ம அதே வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணணும். என்னையிலேருந்து டவுன்லோட் பண்ண முடியும்? February 13, 2020 பண்ண முடியும். பிப்ரவரி மாதம் 13 you will be able to download the hall ticket. என்னைக்கு எக்ஸாமினேஷன்? MBA, MCA ரெண்டுக்கு எக்ஸாமினேஷன் February 29, சாட்டர்டே அன்னைக்கு. சாட்டர்டே மார்னிங் 10 to 12 MCA எக்ஸாமினேஷன். சாட்டர்டே ஆஃப்டர்நூன் 2:30 to 4:30 MBA எக்ஸாமினேஷன். ME, MArc இது எல்லாத்துக்குமே, MTP இது எல்லாத்துக்கும் எக்ஸாமினேஷன் March 1 அன்னைக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னைக்கு ஆரம்பிக்குது ரெஜிஸ்ட்ரேஷன், என்னைக்கு முடியுது, என்னைக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும், என்னைக்கு எக்ஸாம் எழுதுறது. ரிசல்ட்ஸ் என்னைக்கு வரும்? ரிசல்ட்ஸ் March 20 வரும். March 23 அப்புறம் நீங்கள் உங்களோட மார்க் ஷீட்ஸ், டான்செட் மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டான்செட் முடிஞ்சதுக்கப்புறம் கவுன்சிலிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணுவோம். இப்போதைக்கு அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போதைக்கு ஃபோக்கஸ் லெட் இட் பி ஜஸ்ட் ஆன் தி எக்ஸாமினேஷன். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்துட்டோம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்கள் கையில் என்னென்னலாம் தேவை? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு JPEG இல்லாட்டி PNG ஃபார்மேட்டில் உங்களோட ஃபேஸ் கிளியராக இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஆன்லைன் காப்பி, உங்களுக்கு இந்த காப்பி வேணும், டிஜிட்டல் காப்பி வேணும். ஃபிசிக்கல் ஃபோட்டோலாம் வச்சிருக்காதீங்க. டிஜிட்டல் காப்பி PNGலையோ JPEGலையோ வேணும். அதோட டைமென்ஷன் 2 inches by 2 inches. That works out to 5.1 centimeters by 5.1 centimeters or 51 millimeters by 51 millimeters. இருந்ததுன்னா எடுத்து ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் விண்டோஸ்லையோ மேக்லையோ இல்லை உங்கள் ஃபோன்லேயோ போனீங்கன்னா இந்த சைஸுக்கு அதை நீங்கள் க்ராப் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஒரு ஃபோட்டோவோட டிஜிட்டல் காப்பி உங்களுக்கு வேணும். இதை தவிர 2 டாக்குமெண்ட் அவசியம் தேவை. ஒன்று உங்களோட SSLC ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அதுக்கப்புறம் உங்களோட SSLC எந்த வருஷம் கிளியர் பண்ணீங்க இந்த டேட்டா தேவை. அதே மாதிரி ப்ளஸ் டூவோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எந்த வருஷம் +2 கிளியர் பண்ணீங்க இது தேவை. இந்த 2 டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் மாதிரி உங்களுக்கு தேவை. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இது எந்த இடத்துல என்ட்ரி பண்ணுறது, எப்படி பண்ணுறது எல்லாமே சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த வெப்சைட் போங்க. வில் ரன் யூ த்ரூ தட் செட்டப் எப்படி பண்ணுறதுன்னு. அதில் போகும்போது மெயினாக ஒரு இமெயில் ஐடி, யூஸ் பண்ணுற இமெயில் ஐடியாக எடுத்துக்கங்க. அப்புறம் உங்களோட மொபைல் ஃபோன் நம்பரை வச்சுக்கங்க. உங்கள் மொபைல் ஃபோன் நம்பருக்கு டான்செட் கீன்னு சொல்லிட்டு ஒரு OTP அனுப்புவாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்கள் கையில் இருந்ததுன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஃபீஸ் இருக்குது. MBA மாத்திரம் எடுத்தா, இல்லை MCA மாத்திரம் எடுத்தா, இல்லை MERக்கு மாத்திரம் ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதினா ரெகுலர் கேட்டகரியில் இருக்கிற எல்லாருக்குமே OC கோட்டா, MBC கோட்டா, BC கோட்டா இது எல்லா இருக்கிறவங்களுக்கும் 600 rupees 600 ரூபா ஒரு எக்ஸாமுக்குரிய ஃபீஸ். ஸோ இப்போ நீங்கள் 3 எக்ஸாம் எழுதுறீங்கன்னா 1800 ரூபா ஃபீஸ் வரும். இதே இது நீங்கள் SC, SCA, ST இந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 50% ஃபீ ஆஃப் இருக்குது. ஸோ 300 ரூபா தான் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும். நீங்கள் இந்த ஃபீ இந்த கேட்டகரி SC, SCA, SCT, ST இந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபீயோட இந்த வெய்வர் கிடைக்கிறதுக்கு 300 ரூபா வெய்வர் கிடைக்கிறதுக்கு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை PDF ஃபார்மேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி தேவைப்படும். ஸோ SC, ST, SCAவாக இருந்தீங்கன்னா நான் சொன்ன முந்தின டீட்டெயில்ஸ் தவிர உங்களோட டிஜிட்டல் காப்பி ஆஃப் ஃபோட்டோ, SSLC ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், HSC ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எந்த வருஷம் பாஸ் பண்ணோம் இதை தவிர கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் காப்பியும் தேவை. SC, ST, SCA இல்லாதவங்க உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ் ஆஃப் SSLC, HSC அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ இருந்ததுன்னா நீங்கள் சைன் அப் பண்ணலாம். எப்படி பணம் கட்டுறது? பணம் ஆன்லைனில் கட்டுவீங்க. பேயுங்கிற பேமெண்ட் கேட்வே மூலமாக பண்ணுவீங்க. என்னென்ன மோட்ஸ் ஆஃப் பேமெண்ட் அக்செப்ட் பண்ணுறாங்க? கிரெடிட் கார்டு இருந்தால் ஓகே, டெபிட் கார்டு இருந்தால் ஓகே, நெட் பேங்கிங் இருந்தால் ஓகே. இந்த 3ல் எது இருந்தாலும் நீங்கள் பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இருந்து வில் கோ இன் டு த ஆக்சுவல் வெப்சைட் அண்ட் சி த மார்க்அப். போக வேண்டிய வெப்சைட் tancet.univ.edu/tancet வெப்சைட் வந்துடும். செகண்ட் டேப் போங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் டேப். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டேப்ல நேராக போய் ரெஜிஸ்டருங்கிற பட்டனுக்கு போங்க. ஃபர்ஸ்ட் டைம் போறோம்னா ரெஜிஸ்டருக்கு வந்துருங்க. இங்கே உங்களோட பேர் கொடுங்க. பேர் I'll give it as பிரேம். இமெயில் ஐடி பிரேம். உங்க இமெயில் ஐடி கொடுங்க, உங்க நேம் கொடுங்க. மொபைல் நம்பர் எங்க உங்களுக்கு OTP வரணுமோ அந்த மொபைல் நம்பர் கொடுங்க.
பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க, பாஸ்வேர்ட் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து மினிமம் 8 கேரக்டர்ஸ் இருக்கணும். கொடுத்துட்டு இந்த ரிஜிஸ்டருங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நேரம் வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்தோன்னா பாருங்க, சில சமயம் இந்த மெசேஜ் வர்றதுக்கு ஒரு 30 செகண்ட் பக்கத்தில் ஆகும். டான்செட் கீன்னு உங்களுக்கு வந்து ஒரு 6 டிஜிட் நம்பர் வந்திருக்கும். அந்த நம்பர் இந்த லாகின்ங்கிற பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஸ்க்ரீனுக்கு மறுபடியும் வந்துடும். ஸோ வந்துட்டு உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க, பாஸ்வேர்டு என்ன செட் பண்ணியிருந்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த 6 டிஜிட் கோடை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா 5 டேப்ல நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி ஃபர்ஸ்ட் டேப், பர்சனல் டீடைல்ஸ். ஜெண்டர் மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், நேஷனாலிட்டி இந்தியன், என்ன கம்யூனிட்டியோ எடுங்க. நான் வந்து SC/ST கம்யூனிட்டி எடுக்கிறேன், ஏன்னா அங்கே வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது எப்படின்னு தெரியும். நீங்கள் மற்ற கம்யூனிட்டி செலக்ட் பண்ணீங்கன்னா SC, SCA, ST இல்லாமல் இருந்ததுன்னா அந்த லாஸ்ட் ஸ்டெப் தேவை இருக்காது. நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண தேவையில்லை. நான் இதை அப்லோட் பண்ணுறது எப்படின்னு காட்டுறதுக்காக ஐ எம் டேக்கிங் திஸ் கம்யூனிட்டி. டேட் ஆஃப் பர்த், டே மூல கொடுத்துருங்க, மந்த் 2 டிஜிட்டாக கொடுங்க, அதுக்கப்புறம் இயர் ஆஃப் பர்த் கொடுங்க, உங்களோட இயர் ஆஃப் பர்த். நேட்டிவிட்டி தமிழ்நாடு, இல்லாட்டி வேற ஸ்டேட்ல இருந்தீங்கன்னா வேற ஸ்டேட்னு கொடுங்க. அட்ரஸ் என்னவோ அட்ரஸ் கொடுத்துருங்க. ஃபுல் அட்ரஸ்மே என்டர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஜஸ்ட் மயிலாப்பூர் அந்த மாதிரி வெறும்னா மாத்திரம் கொடுத்தா போறாது. சிட்டி வந்து சென்னை, பின்கோடு என்னவோ அந்த பின்கோடு கொடுத்துருங்க. ஸ்டேட் வந்து தமிழ்நாடா இல்லை வேற ஸ்டேட்டாங்கிறத சொல்லிட்டு நெக்ஸ்ட். ஸோ பர்சனல் டீடைல்ஸ் இங்கே நம்ம என்டர் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து எஜுகேஷனல் டீடைல்ஸ் கொடுக்க போகிறோம். எஜுகேஷனல் டீடைல்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து 2 இன்ஃபர்மேஷன் தேவை. SSLC ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தேவை. ஸோ SSLC மார்க் ஷீட் எடுத்தீங்கன்னா அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயர் ஆஃப் பாசிங் கொடுங்க. +2 மார்க் ஷீட்ல இருந்து HSC ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்துக்கோங்க. அந்த நம்பரை கொடுத்துட்டு எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்களோ அந்த டீடைல்ஸ் கொடுங்க. டிகிரி, BE, BTech, AMIE, BCom என்ன டிகிரியோ அந்த டிகிரி கொடுத்துருங்க. நான் BEன்னு செலக்ட் பண்ணுறேன். BEன்னு செலக்ட் பண்ணால் அது கீழே இருக்கிற ஸ்பெஷலைசேஷன்ஸ் வரும். ஸோ அதில் என்ன ஸ்பெஷலைசேஷனோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. இயர் ஆஃப் பாசிங் கொடுத்துருங்க. இன்னும் நீங்கள் பாஸ் பண்ணாமல் ஃபைனல் இயரில் இருந்தீங்கன்னா NA அப்படின்னு அடிச்சிருங்க. ரைட், இப்போ ஃபைனல் இயரில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து NAன்னு அடிங்க. பாஸ் பண்ணி முடிச்சவங்க இயர் ஆஃப் கிராஜுவேஷன் இந்த மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டோம்னா 2 டேப்ல நம்ம முடிச்சிட்டோம். 3வது டேப்ல எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ். இத்தனை சென்டர்ல எக்ஸாம் நடக்க போகுது. உங்களுக்கு எங்க எக்ஸாம் எழுதணுமோ உங்க க்ளோசஸ்ட் கன்வீனியன்ட் சென்டர் அதை செலக்ட் பண்ணிக்கங்க. எந்தெந்த எக்ஸாம்லாம் எழுதலாம்? MBA மாத்திரம் எழுதலாம், MCA மாத்திரம் எழுதலாம், ME மாத்திரம் எழுதலாம். ME MRK பிளான் இல்லை MBA MCA பண்ணலாம். MBA ME இதில் ஏதாவது ஒரு காம்பினேஷன் இருக்கலாம். MCA ME பண்ணலாம், இல்லாட்டி எல்லாமே எழுதலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன செலெக்ஷனோ அது படி பண்ணுங்க. நான் MBA மாத்திரம் எடுத்திருக்கேன். இதே நம்ம வந்து ME MTech எடுத்தோம்னா இங்கே வந்து பார்த்தோம்னா செலெக்ஷனில் என்ன பிரான்ச் எடுக்க போகிறோங்கிறது வரும். MBA மாத்திரம் இல்லை MCA மாத்திரம் எடுத்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள்னு வந்துடும். ஸோ இதை முடிச்சிட்டோன்னா என்ன எக்ஸாம்னு கிளியர் ஆயிரும். சேவ் அண்ட் கண்டினியூ. ஸோ 3rd டேபும் ஓவர். 4th டேப்ல நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்லோட் ஜென்ரலாக எல்லா கேட்டகரி மக்களுக்கும் தேவையானது வந்து உங்களோட ஃபோட்டோ. ஃபோட்டோ வந்து சைஸ் வந்து 100 கிலோபைட்டை விட கம்மியாக இருக்கணும். ஃபைல் சைஸ் வந்து உங்களுக்கு வந்து 300 200 to 400 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 300 by 300 பிக்சல்ஸ் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அந்த ஃபைல் வந்து JPEG ஃபைலாவோ PNG ஃபைலாவோ இருக்கணும். இது முடிச்சுட்டு அப்லோட் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்லோட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இது வரைக்கும் நம்ம என்டர் பண்ண எல்லா டீடைல்ஸும் வந்துருச்சு பாருங்க. இதெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா சப்மிட் கொடுங்க. இதில் ஏதாவது தப்பாக எழுதியிருந்தோம்னா பேக் பட்டன் போயிட்டு அதை கரெக்ஷன் பண்ண முடியும். சப்மிட் கொடுத்தோன்னா ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சப்மிட் டீடைல்ஸ்னு கேட்கும். ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டோம்னா நமக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். ஏன்னா மற்ற கம்யூனிட்டி எல்லாருக்கும் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் 600 rupees ஃபீஸ். SC, SCA, ST இந்த 3 கம்யூனிட்டிலேருந்து வந்தோம்னா நமக்கு வந்து 300 rupees தான் ஃபீஸ். ஸோ அதுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பண்ணணும். அதை PDF-ஆக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ PDF-ஆக இருந்ததுன்னா அதையும் நீங்கள் இதே மாதிரி அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு இங்கே வந்து அப்லோட்னு கொடுத்துருங்க. ஃபைல் அப்லோடட் அப்படின்னு வந்துடும். வந்ததுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்க்ரீன் இங்கே வந்து மேக் பேமெண்ட். இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் விண்டோ வரும். கிரெடிட் கார்டு வச்சு பணம் கட்டலாம், டெபிட் கார்டு வச்சு பணம் கட்டலாம், இல்லாட்டி நெட் பேங்கிங் மூலமாக பணம் கட்டலாம். கட்டி முடிச்சுட்டு பே நவுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். ஸோ இதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துருங்க, உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணீங்களோ அதை கொடுத்துட்டு அந்த டான்செட் கீன்னு உங்களோட மொபைலுக்கு வந்திருக்கும் தெரியுமா, அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து OTPலாம் நம்ம வந்து 1 time பாஸ்வேர்டு நினைப்போம். அதனால தான் அவங்க 1 time பாஸ்வேர்டுன்னு அவங்க சொல்லலை. இதை வந்து அவங்க டான்செட் கீன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கீ வச்சு நீங்கள் உள்ள போகலாம். பணம் கட்டியிருந்தீங்கன்னா கட்டி முடிச்சதுக்குரிய டீட்டெயில்ஸ் வந்துருக்கும். பணம் கட்டாதனால மேக் பேமெண்ட்னு வருது.
இதுதான் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஒரு எக்ஸாம் தான் எழுதுறோம்னா 600 ரூபா. மோர் தென் ஒரு எக்ஸாம்னா ஒவ்வொரு அடிஷனல் எக்ஸாமுக்கும் 600 ரூபா. 3 எக்ஸாம் MBA, MCA, ME, MTech எல்லாமே எழுதுறோம்னா 1800 rupees. இது வந்து ஜென்ரல் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு. SC, SCA, ST கேண்டிடேட்ஸ் இருந்தோம்னா நமக்கு வந்து எல்லா ஃபீஸ்லையுமே பாதிக்கு பாதி தான். ஒரு எக்ஸாம் எழுதினா 300, 3 எக்ஸாமே எழுதினோம்னா 900 rupees. இப்போ உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னன்னு செக் பண்ணணும்னா இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் செக்னு போங்க. போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்துடும். ஸோ யூ அப்டேட்டட் ஆல் ரெக்வயர்ட் டீட்டெயில்ஸ் எக்ஸப்ட் த பேமெண்ட். ஸோ நீங்கள் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை யூஸ் பண்ணி மறுபடியும் போயிட்டு ஃபுல் லாகின் பண்ணி போய் பேமெண்ட் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடும். பேமெண்ட்டும் முடிஞ்சிருச்சுன்னா எல்லாமே கம்ப்ளீட் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்துடும். பெஸ்ட் விஷஸ். இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். டான்சருக்கு படிக்கணும் இல்லையா? எப்படி படிக்கிறது? கோ டு online.ascenteducation.com. அங்கே வந்து ஆன்லைன் கோர்ஸ் இருக்குது, சர்டன் ஃப்ரீ டாபிக்ஸ் இருக்குது. அங்கே கெட் ஸ்டார்டட். எப்படி அதில் ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னா 9600048484ங்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். பிரேம் சார் இருப்பார். ஹில் கைட் யூ த்ரூ த ப்ராசஸ்.